10-15 வருஷமாக இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, வெறும் 10 நிமிஷத்தில் ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றி தர மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான பேக் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 பொருள்கள் தாங்க எடுத்திருக்கோம். செம்ம சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறது மஞ்சள் பொடி தாங்க. இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறது எடுத்திருக்கேன். இப்போ அந்த மஞ்சள் பொடியை வச்சு நம்ம ஃபேஸில் இருக்க டேனையும் மங்கையும் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பவுல்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஷாம்பு, அந்த ஷாம்பு தாங்க. ஷாம்பு வந்து அந்த மஞ்சளோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இது. இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொல கொலன்னுலாம் வராது, இந்த மாதிரி பொல பொலன்னு தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கடலை மாவு தாங்க எடுத்துருக்கோம். இந்த கடலை மாவு வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். இந்த அளவுகளில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிசு பிசுன்னு இருக்காது, நல்லா பொல பொலன்னு பொடியாக தான் இருக்கும். இந்த பொடி 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கோல்கேட். இந்த கோல்கேட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட கருமையாக உங்களுக்கு இருக்குது, நாள்பட்ட கருமை என் ஃபேஸில் இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நொடியில் இதை யூஸ் பண்ணும்பொழுது போயிடுங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கோல்கேட் யூஸ் பண்ணாதீங்க. எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கோல்கேட் யூஸ் பண்ணிட்டா போதும். வருஷக்கணக்காக என் முகத்தில் கருமை நிறம் இருந்துகிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு பிரைட்டாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பராக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக மாற்றி கொடுக்குதுன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து பொடியாக தானே இருக்குது, டப்பியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு பொடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ நான் இந்த பொடியை வந்து அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம இதில் கலக்க போகிறது என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் சேராது உங்களுக்கு அப்படின்றவங்க நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணணும் இல்லையா, பொடியாக அப்ளை பண்ண முடியாது. நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தானே அப்ளை பண்ண முடியும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நமக்கு. இது முக்கியமாக நாள்பட்ட கருமை போகிறதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி தரத்துக்கும் தான் இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. பாருங்கள் சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு, எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமாக்கா, கழுத்துக்கு அப்ளை பண்ணலாமாக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், அதனால் ஒன்றுமே இல்லை. வாரத்துக்கு 2 முறை இதை அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கருந்திட்டுக்களாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறை, அப்படி இல்லை நார்மலாக இருக்குது உங்கள் ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 1 டைம் இதை பண்ணிங்கனாலே போதும். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு
பார்லர்லாம் போய் ப்ளீச் பண்ணிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும், பல பல பலன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். கை பாருங்கள் எந்த அளவுக்கு டேன் ஆகி நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயில் அலையிறதுனால இந்த அளவுக்கு டேன் ஆகி போய் கிடக்கு. இப்போ நான் வந்து முகத்துக்கு பதிலாக கையில் தான் அதை அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். கை பாருங்கள் எந்த அளவுக்கு டேன் ஆகி கருகருன்னு இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ இந்த கையில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ டார்க்காக இருக்கிற ஸ்கின்னாக இருந்தாலும் நல்லா ப்ரைட்டாக மாற்றிடும். இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இவ்வளோ ப்ரைட்டாக மாற்ற போகிறத. நல்லா பல பல பலன்னு மாற்றிடுங்க. நாள்பட்ட கருமையெல்லாம் காணாமலே போயிடும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் இதே மாதிரி நீங்கள் முகத்துலேயும் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது தான். ஹோல் பாடிக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக கருந்திட்டுகள் இருக்குது, போக மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு முகத்தில் பார்த்தா அந்த டை அடிக்கிறதுனாலேயே ஃபேஸில் டேன் ஆகிருக்கும். அந்த டேன் வந்து சுத்தமாகவே போகாது, கருகருன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே ப்ரைட்டாகி பார்க்க நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. அதனால் நம்ம மசாஜ் பண்ணியாச்சு. உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டணும் அப்படின்றதுனால நான் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ டேனை ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்ளை பண்ணாத கைக்கும் அப்ளை பண்ண கைக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்ட்டு. இது கருகருன்னு இருக்குது, இது நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக மாற்றிருச்சு. நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் அப்ளை பண்ணேன். ஆனால் எந்தளவுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா பல பலன்னு நல்ல கலராக மாற்றிருக்கு. டேனெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். வெயிலில் அலைஞ்சு எனக்கு ரொம்ப டேனாக இருக்கும், அந்த டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. தண்ணி வேறு டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள். எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள் வித்தியாசத்தை.
சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே. கண்டிப்பாக மறந்துடாதீங்க, லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ.